വരെയും കർത്താവ് അനുഗ്രഹിക്കണമേ. ഞങ്ങളുടെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും അനുഗ്രഹമായി മാറട്ടെ കർത്താവെ. വീണ്ടും അനേക പേർ ഇതിൽ പങ്കെടുപ്പാൻ ദൈവം സഹായിക്കണം കർത്താവെ. ഇന്നത്തെ വചനം ഏറ്റവും അനുഗ്രഹമായി മാറട്ടെ. നല്ലൊരു മന്ന കഴിച്ച് കർത്താവ് ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ തന്നെ നല്ലൊരു പുഷ്ടിയും ആരോഗ്യവും ബലവും തരുന്നതായി മാറട്ടെ കർത്താവെ. ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും ഒരു അനുഗ്രഹമായി മാറട്ടെ കർത്താവെ. ഈ പങ്കെടുക്കുന്ന ഒവ്വൊരുവരെയും ഓരോരുത്തരെയും ദൈവം അനുഗ്രഹിക്കണമെന്ന് കർത്താവെ. പ്രാർത്ഥന ദൈവം കേട്ടിരിക്കാൻ നന്ദി. യേശു കർത്താവിന്റെ നാമത്തിൽ തന്നെ ആമേൻ. ஆமென் ஆமென். இந்த வேளையிலும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தை வாழ்த்து பெறுகிறோம். ஓவர் டு யூ பாஸ்டர் ராபர்ட். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த மன்னா நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 107 நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 107 4 விதமான சினாரியோஸ் இருக்கிறதாக நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சினாரியோவில் அவங்க பாலைவனத்திலே மிகவும் பசியாலும் பட்டினியினாலும் பாடுபட்டு இருதயம் தொய்ந்து போனவர்களாக ஆவியிலே அவங்க தேவர் புரோக்கன் இன் த ஸ்பிரிட் இப்படியாக நம்ம இருக்கிறதை பார்க்கிறோம். போகிற இடம் தெரியல, நம்பிக்கையற்றவர்களாக அவங்க பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பட் பிரயாணம் இல்லை, அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்கிடையிலே அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பிரசித்தமாகி அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ செகண்ட் சினாரியோவுக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த செகண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் 10-16 வரைக்கும் நம்ம வசிக்கிறோம். சிறைவாசம், அந்தகாரம், மரண இருள் அப்படிங்கிற சூழ்நிலையிலே அவங்க இருக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்? தேவனுக்கு விரோதமாக அவங்க முரட்டாட்டம் செய்ததினாலே வந்த தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் தங்கள் இக்கட்டில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுடைய சங்கிலிகளை உடைத்து விடுதலை என்னும் வெளிச்சத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக நம்ம பார்க்குறோம். இங்கே நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் ட்ரம்ப் அவங்க தேசத்தில் இருக்கிற இல்லீகல் எமிக்ரன்ஸை எப்படி அவர் அந்த தேசத்தை விட்டு ஒரு கேவலமான நிலைமையிலே வெளியேற்றினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்கள கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டு உங்கள் ஊருக்கு போங்கப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம். நாங்களும் அப்ராடில் இருந்திருக்கிறோம். அநேகர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. விசா இல்லாமல் அந்த கண்ட்ரியிலேருந்து போலீஸ் பிடிச்சிக்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி சங்கிலியெல்லாம் போட மாட்டாங்க கையில் காலில் எல்லாம். இவர் நிரபராதிகளான மக்களுக்கு கையில் காலில் சங்கிலி போட்டு இந்த மாதிரி அனுப்புனதை நம்ம பார்த்தோம். ஆனால் மஸ்கட்லலாம் நாங்கள் பார்த்த டைமில் யாராவது அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் ஏதாவது செய்திருக்கலாம், அகெயின்ஸ்ட் தி ரிலிஜியன் இஸ்லாம் ஏதாவது செய்திருக்கலாம், இல்லை ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியிருக்கலாம். பிடிபட்டாங்கன்னு சொன்னால் போலீஸ் அவங்களுடைய அக்காமடேஷனுக்கு கூட்டி கொண்டு வந்து அவங்கள பேக் பண்ண சொல்லி அவங்களே டிக்கெட் புக் பண்ணி அப்படியே அந்த கொண்டு போய் ஏர்போர்ட்டில் அவங்கள அனுப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் ஹவவர் நம்மெல்லாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு நாமும் பிசாசுடைய அந்த ராஜ்யத்திலே, இருளின் ராஜ்யத்திலே நம்ம அடிமைகளாக இருந்தோம் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. ஓகே, அந்த நேரத்தில் நம்முடைய சங்கிலிகளை உடைத்து நம்மை அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்று எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனங்களுடைய அக்கிரமம், இவங்களுடைய இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்றைக்கு நமக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே அறிந்து கொள்ள வேண்டும். த ஹோல் பைபிள் அப்ளைஸ் டு அஸ். பழைய ஏற்பாடு ஏதோ அது கடந்து போன ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுடைய நிழலாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சொன்ன அநேக காரியங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அது சம்பந்தம் உள்ளது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவருடைய ஆலோசனை
அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை அப்படியே இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்டியன் லைஃபுக்கு ஒப்பிட்டு பவுல் எழுதுகிறதை நம்ம 1 கொரிந்தியர் 1 சாரி 1 கொரிந்தியர் 10 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் நம்மாலே வாசிக்க முடிகிறது. பாருங்க, அவர் நாம ரட்சிக்கப்பட்டது, நாம் ஞானஸ்நானம் பெற்றது, நாம் இன்றைக்கு கம்யூனியன் எடுக்கிறது, இதெல்லாம் அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அவங்களும் பாவம் அடிமைத்தனம் வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க. அவங்களும் செங்கடலிலே மேகத்திற்கு கீழே தண்ணீரினாலே மூசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களெல்லாம் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை பானம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறதே பார்க்கிறோம். அப்போ ஜஸ்ட் லைக் அஸ், அவங்கள மாதிரி இன்னைக்கு நாமும் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் யாரிடத்திலுமே தேவன் பிரியப்படவில்லை அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறாரு. என்ன காரணம் சொன்னால், 5 விதமான பயங்கரமான கொடிய பாவங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 5 விதமான கொடிய பாவங்களை நம்ம 1 கொரிந்தியர் 10 1 10 வரைக்கும் வாசிப்போம். அவங்க பயங்கரமாக இச்சித்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவங்க இச்சையினாலே அவங்க விழுந்து போனார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேசித்தனம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஸோ இந்த 5 விதமான பாவங்களின் நிமித்தமாக அவங்க ஒருவருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகவில்லை அப்படின்னு சொல்லி எச்சரித்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பவுல் சொல்லுகிறாரு, அவங்க செய்த மாதிரி இன்னைக்கு நாம செய்யக்கூடாது, செய்யாமல் இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறதை நம்ம அங்கே தெளிவாக நம்ம வாசிக்க முடிகிறது. விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், நான் எப்போவுமே சொல்கிறது, எங்கெங்கே விக்கிரக ஆராதனை இருந்ததோ அங்கங்கே வேசித்தனம். இன்னைக்கு இந்தியாவிலே பரம்பி கிடக்கிறது இந்த 2 தான், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனை பரீட்சை பார்த்தாங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை வராதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. பட் ஸ்டில் தே டிட் இட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பயங்கரமாய் முறுமுறுக்கிறாங்க. லூக்கா 7:29-30 இந்த ஆலோசனை குறித்து நாம் பார்க்கும்போது, யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவனுடைய ஆலோசனையை தள்ளும்போது அதனால நமக்கு ஒரு கேடு உண்டாகும் அப்படிங்கிறத அவங்க அறியாமல் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய ஆலோசனையை நம்ம தள்ளுகிறவர்களாக இருந்தால் நமக்கு நாமே கேடு வருவித்துக் கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இப்படியாக அவங்க தேவனுடைய ஆலோசனையை தள்ளி அவங்க வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணினதுனாலே தான் இந்த அந்தகார இருளுக்குள்ளே அவர்கள் போக வேண்டியிருந்தது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 11வது வசனம் சொல்கிறது, அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அதாவது தேவர் செயின் தான், அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் விலங்கு போட்டு அவங்களை அழைத்து சென்றதாக, அழைத்தல்ல, அந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே பாபிலோனியரும் அசிரியரும் இழுத்து சென்றதாக நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், நாம் வாசிக்கிறோம். ஸோ நாகும் 3:10 சொல்லுகிறது, ஆயினும் அவள் குடி விலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முகனைகளிலும் மோதி அடிக்கப்பட்டார்கள். அவளுடைய கனவான்கள் பேரில் சீட்டு போட்டார்கள். அவருடைய பெரியவர்கள் எல்லோரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள் என்று நாகும் தீர்க்கதரிசி எழுதுகிறதுக்கே பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கீழ்த்தரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த ஜனங்கள் கடந்து போகிறதுக்கு ஒரே காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை, கலகம் பண்ணாங்க, முறுமுறுத்தார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படியாக அவங்க சிறைவாசத்துக்குள்ளே போகிறாங்க. இன்றைக்கு நாமும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்தோம் அப்படிங்கிறத பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருள் என்று சொல்லும்போது சாத்தானுடைய ராஜ்யம்,
இருள் என்று சொல்லும்போது பாவம், இருள் என்று சொல்லும்போது அறியாமை, இருள் என்று சொல்லும்போது என்ன செய்ய வேண்டும் அடுத்தா போல என்று தெரியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அப்படி சொல்லி பல காரியங்களை இருளை குறித்து நம்ம சொல்லலாம். இருள் வந்து நம்மை ஸ்தம்பிக்க பண்ணுகிற ஒரு சூழ்நிலை, நிலைகுலைய பண்ணுகிறது அப்படிங்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். 1 பேதுரு 2:9 பேதுரு சொல்லுகிறாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி அழகாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நாமும் இந்த பாவத்தின் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து வந்தோம். நாமும் இருளிலே இருந்தோம். நாமும் பிசாசினாலே கட்டப்பட்டிருந்தோம். பாவ சங்கிலிகள் நம்மை சுற்றி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு எப்படி நம்மை விடுவித்தாரோ அதே போல அந்த நாட்களில் தேவன் அவர்களை அந்த இருளிலிருந்தும் அந்த சங்கிலிகளிலிருந்தும் விலங்கிலிருந்தும் அவர் விடுவிக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். நம்ம யோசிச்சு பார்க்கணும், இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம், சங்கிலியிலே போட்டு இருட்டாக இருக்கிற ரூமில் போட்டு அந்த இரும்பு கதவைகளை அடைத்து விட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி எத்தனையோ லட்சம் பேர் இந்த மாதிரி சிறையில் கிடக்கிறாங்க. யங் பீப்புளெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் சிறையில் கிடக்கிறாங்க, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஸோ அந்த ஒரு சிறைன்னா எப்படி இருக்கும்? சிறையிலே தனிமையாக இருப்போம், இருளிலே இருப்போம், நமக்கு போதுமான எந்த விதமான ஒரு வசதியுமே அந்த இடத்துல கிடைக்காது அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். சிறையில் அவங்க கடினமான உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கும், ஹார்ட் லேபர் பண்ண வேண்டியது இருக்கும். இவங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் மண்வெட்டி பிடிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு நாளும் ஒரு கடப்பாறையை பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் சிறையில் போன உடனே அவங்க மண்வெட்டி கொடுத்து கடப்பாறை கொடுத்து போய் என்ன செய்வாங்க, நிலத்தை வெட்ட சொல்லுவாங்க, தோண்ட சொல்லுவாங்க, வீடு கட்டடங்களை கட்ட சொல்லுவாங்க. லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஜாப் ஓகே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நினச்ச நேரத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது, சரியான உணவு போதுமான அளவு கிடைக்காது, அடிமைகளைப் போல வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அடிமைகளுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாதது போல சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. அவங்க வந்து தே cannot fight for their rights அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன தவறு செய்தாலும் பெரிய தண்டனை கிடைக்கும் சிறைச்சாலைக்குள்ளே என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம் எகிப்திலே. ஸோ பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பலவானும் தாழ்த்தப்படுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கே ஓகே பெரிய ஸ்ட்ராங் மேனாக இருக்கலாம், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அண்ட் மென்டலி ஸ்ட்ராங், ஓகே ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங், எல்லா விதத்துலையுமே சோஷியல் ஸ்டேட்டஸில் ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷன் இருக்கலாம். பட் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஒரு மனுஷன் கடந்து போனான்னு சொன்னால் அவனுக்கு கொஞ்ச நாளில் ஹிஸ் ஸ்பிரிட் வில் பி புரோக்கன். அந்த மாதிரி அதைத்தான் இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஓகே, இருதயத்தை வருத்தத்தால் அவர் தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். அப்போ ரொம்ப மேன்மையாய் உயர்வாய் தங்களை கருதி கொண்டவர்கள் கூட அங்கே அவர்கள் இந்த பாடுகளினாலே அவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்மாலே பார்க்க முடிகிறது. நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தில் 2 மேஜர் சுப்பீரியர் பவர்ஸ் தான் இருக்குது. ஒன் இஸ் த பவர் ஆஃப் காட், த அதர் இஸ் த பவர் ஆஃப் சேட்டன். ஓகே, த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பவர் ஆஃப் த ஈவில் ஸ்பிரிட். நம்ம இந்த ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்றில் இருந்து தான் ஆகணும். நமக்கு நியூட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் கிடையாது. நான் தேவனுக்குள்ளே பவருக்குள்ளே இருக்க மாட்டேன், நான் பிசாசுடைய பவருக்குள்ளே இருக்க மாட்டேன், நான் நியூட்ரலாக இருந்துக்குவேன். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுமே சொல்ல முடியாது. தேவனுடைய அந்த ஹோல் தான், அந்த பவருக்குள்ளே இல்லை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்கலி நம்ம சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளவர்களாக மாறி விடுகிறோம். சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலை செய்யப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கலி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் வந்து விடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேவனுடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க தவறினால் அவர்கள் எதிரிகளுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எபேசியர் 4:1 பவுல் சொல்லுகிறாரு, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படிங்கிறாரு. அப்போ முதல்ல பாவத்தில் கட்டப்பட்டிருந்தாரு, ரிலிஜியஸ் பிரைடில் பால் கட்டப்பட்டிருந்தாரு. ஓகே, ஆனால் இப்போ அவர் அதிலிருந்து விடுதலையான உடனே he didn't become a completely free man, right?
he is again the slave of Jesus Christ தான். அவர் அங்கே அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாகி அதோடைய இயேசுடைய அன்பின் ராஜ்யத்துடைய கட்டுகளுக்குள்ளே அவர் வந்து விடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ எய்தர் பி ஹியர் ஆர் தேர் அப்படிங்கிறது தான். தேர் இஸ் நோ மிடில் பிளேஸ் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஸோ சகாயம் இல்லாமல் அவங்களெல்லாம் விழுந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறாரு. ஒரு சிறையிருப்பு எவ்வளவு பயங்கரமாய் மோசமாய் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 13வது 14வது வசனத்தில் பார்த்தீங்க சொன்னால், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார், அந்தகாரத்திலும் மரண இருளும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்ம மேலே கோபம் கொண்டிருந்து ஃபாரவர் நம்ம மேலே கோபமாக இருப்பாரா இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எப்பொழுதும் கோபம் கொள்வீரோ அப்படி சொல்லி பக்தர்கள் தேவனை நோக்கி கேட்கிற கேள்வியை நம்ம வேதத்திலே வாசிச்சிருக்கிறோம். ஏசாயா 54:8 தேவன் சொல்லுகிறாரு, அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுதும் உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் அவர் ஃபாரவர் கோபமாக இருக்கலை, அவர் மறுபடியும் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அற்பகாலம் தேவன் கோபப்பட்டு முகத்தை மறைத்த உடனே இவங்க வாழ்க்கை அப்படியே நிலைகுலைந்து போய்விடுகிறது, எல்லாம் தாறுமாறுமாக மாறிவிடுகிறது. பசி, பட்டினி, மரணம், அடிமைத்தனம், எதிரியினாலே வருகிற தாக்குதல் என்று சொல்லி பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறாங்க. ஆனால் அல்டிமேட்லி யார் தான் இவங்களுக்கு உதவி செய்யணும்? தேவன் தான் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ மறுபடியும் தங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 15, 16 வசனங்களிலே வெண்கல கதவுகளை உடைத்தாராம், இருப்பு தாழ்பாளைகளை முறித்தாராம். ஏன்னா அவ்வளவு தூரம் சத்ரு அவர்களுக்கு பயங்கரமாய் கட்டி வைத்திருந்தான். விடுதலை செய்ய முடியாத அளவுக்கு மிக மோசமாக அவங்க சூழ்நிலை இருந்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கும் ஒரு கிறிஸ்துவுக்கு முன் ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த கிறிஸ்துவுக்கு முன் வாழ்க்கை, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படும் என்பதாக, நம்ம ரட்சிக்கும் என்பதாக நமக்கு இருந்த கிமு வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தை சரித்திரத்தை மாத்திரம் கிமு கிபி என்று ரெண்டாக பிரிக்கல, நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் கிமு கிபி என்று ரெண்டாக பிரித்திருக்கிறார். அப்போ நம்முடைய கிமு வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்படிப்பட்ட, அதாவது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து, அப்போ சத்ரு அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கட்டிலே, பாவ கட்டிலே மனிதரை பிடிச்சு வச்சிருக்கிறான். சாதாரண ஒரு ஹியூமன் பவராலே அவங்களை வெளியே கொண்டு வரவே முடியாது. ஒன்லி த டிவைன் பவர் கேன் டூ திஸ் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அப்படி தான் இருந்தோம். எவ்வளோ முரட்டாட்டம் பண்ணியிருப்போம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஸ்பெஷலி இன்னொரு ரிலிஜன்லேருந்து வந்திருந்தா நம்ம எவ்வளோ தூரம் அந்த ரிலிஜனில் நம்ம மூழ்கி போய் இருந்திருப்போம். அதிலிருந்து வெளியே கொண்டு வருவது எவ்வளோ கடினம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ தேவன் இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து வெளியே என்ன செய்கிறாரு, அவங்களை கொண்டு வந்தார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்மையும் தேவன் என்ன செய்திருக்கிறாரு, இப்படி கொண்டு வந்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், பவுல் நம்முடைய பழைய கால வாழ்க்கையும் புதிய கால வாழ்க்கையும் இஸ்ரவேலருக்கு ஒப்பிட்டு, இஸ்ரவேலருடைய அடிமைத்தனமும் அவருடைய மீட்பிலருக்கு ஒப்பிட்டு எழுதுகிறதை குறித்து நான் சொன்னேன். எபேசியர் 2வது அதிகாரத்திலையும் எபேசியர் 4வது அதிகாரத்திலையும் ஒரு 17 விஷயங்களை பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஒரு லிஸ்ட் நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறேன். அப்போ எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே ஒரு 17 காரியங்கள் நம்முடைய கிமு வாழ்க்கை, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படும் என்பதாக நம்ம எப்படி இருந்தோம் என்பதை ரொம்ப அழகாக குறிக்கிறது. நம்பர் 1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தவர்கள் அப்படின்னு சொன்னால் பீப்புள் ஹூ இல்லையா, அதாவது டெத் அப்படின்னு சொல்லி சொன்னால்
செசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா ஆர் செசேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன், எல்லா தொடர்புகளும் அறுக்கப்பட்டவர்களாய், உறவுகளும் அறுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். உலகத்தில் இல்லை, ஆவிக்குரிய ரீதியிலே தேவனோடு கூட இல்லாதவர்களாய் வாழ்ந்து வந்தோம். அதுதான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். இவ்வுலக வழக்கத்தின்படி நடந்தோம். கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம். மாம்ச இச்சைகளின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்தோம். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்டோம். கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தோம். நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். தேவனற்றவர்களாக இருந்தோம். தூரமாய் இருந்தோம். வீணான சிந்தனையில் நடந்தோம். புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தோம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு கூட நடப்பித்தோம். காம விகாரத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொல்லி இந்த மாதிரி 17 காரியங்களையும் இந்த 2 சாப்டரில் மாத்திரம் பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். மற்ற சாப்டரில் பார்த்தா இன்னும் பெரிய லிஸ்டாக பெருசாகிக்கொண்டே போகும். அப்போ எவ்வளோ தூரம் நம்ம தேவனுக்கு பகைஞர்களாக இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. அவருடைய வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தாமா. பைபிளில் இருக்கிற எந்த ஒரு ப்ராமிஸையும் கிளைம் பண்ணுறதுக்கு அருகதையற்றவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ப்ராமிசஸ் வாசித்து இது எனக்காய் கர்த்தர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியப்படுகிறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த அந்த நாட்களிலே அது நமக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் எவ்வளவு மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் இயேசு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்பட்டார். நம்மை இப்படிப்பட்ட ஒரு பாவ சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கிபி வாழ்க்கை கிறிஸ்துவ நமக்குள்ளாய் வந்தது பின்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ரைட், நீங்கள்லாம் இதே சூழ்நிலை தான் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிறக்கும்போதே விசுவாசியாய் யாரும் பிறக்கிறதில்ல. ரைட், பிறக்கும்போதே பரிசுத்தவானாய் யாரும் பிறக்கிறதில்ல. பிறக்கும்போதே நம்ம பாவிகளாக தான் பிறக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறாரு, சங்கீதம் 51 தாவீது சொல்லுகிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அப்போ கர்ப்பந்தரிக்கும் போதே நம்முடைய பிளட், நம்முடைய டிஎன்ஏ எல்லாத்துலேயுமே பாவம் ஒட்டி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒரு சைல்டு வளரும்போது நல்ல காரியங்களை டீச் பண்ணணும். கெட்ட காரியங்கள் தானாக வந்துவிடும். நல்ல காரியங்கள் எவ்வளோ டீச் பண்ணாலும் அந்த கெட்ட காரியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கும். குழந்தைங்க 1 வயசு 2 வயசுலேயே திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. ஓகே, ஸ்டப்பான நடந்து கொள்ளுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு as parents we know this very well, இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றவில்லைன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இப்போ மாற்றினதுனாலே நம்ம எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம் அப்படி சொல்லி நான் பார்க்கிறோம். எபேசியர் 4:24 பவுல் சொல்லுகிறாரு, உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாளிலே அந்த பழைய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருந்தோம். ஸோ பாவ செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம். பவுல் சொல்லுகிறாரு, அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டுருங்க. ஓகே, ஏதேனிலே உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமுடைய குணாதிசயங்கள் தான் நமக்குள்ளே வந்து கொண்டிருந்தது. அதை களைந்து போட்டுருங்கன்னு சொல்கிறாரு. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். பவுல் எழுதுகிறாரு, கலாத்தியர் 2வது அதிகாரத்திலே அவர் எழுதுகிறாரு, நம்ம ஞானஸ்நானம் பெற்றபோது நம்ம இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நவ் வி ஹவ் புட் ஆன் கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்துவை போல நடக்கும்படியாக நம்ம என்ன செய்கிறோம்? நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி இருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மனுஷன் ஒரே மனுஷன்தான், அவனுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஒன்று தான். ஆனால் ரட்சிக்கப்படும் முன்னாடி அவன் வேற மனுஷன், ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் வேற மனுஷன் அப்படி சொல்லி நம்ம அங்கே தெளிவாக நம்மாலே பார்க்க முடிகிறது. நம்முடைய குணாதிசயங்கள் மாறிவிடுகின்றன.
நம்ம பல விஷயங்களிலே மாறினவர்களாக நம்மோடு கூட பழகுகிறவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே ஆண்டவர் நம்மை முற்றிலுமாய் புதுப்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். டோட்டல் ரெனோவேஷன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது, டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொலோசையர் 2வது அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசித்தால், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோவலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையில் வெற்றி சிறந்தார். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்முடைய சல்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பால் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ நாமும் பாவங்கள்னாலையும் விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் நாம் மரித்தவர்களாய் கிடந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு நம்மை உயிர்ப்பித்திருக்கிறாரு. அவர் உயிர்ப்பித்து நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நமக்கு மன்னித்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியம்னு சொன்னால், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தாராம், அதை நடுவில் இராதபடி எடுத்து போட்டாராம். இது என்ன சொல்கிறான்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிறாரு. நியாயப்பிரமாணத்திலே இப்போ மோசே கையெழுத்தினாலே அநேக கட்டளைகளை கொடுத்திருந்தாரு. இந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாமல் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவங்க தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளானதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அந்த கட்டளைகளினாலே, அந்த கட்டளைகளை இயேசு எடுத்து போடல, அந்த கட்டளைகளினாலே வருகிற அந்த தண்டனையை இயேசு என்ன செய்தார், எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் அந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாமல் இருப்பதே பாவம் என்று எழுதியிருக்கிறதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ இன்றைக்கு நாமும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாமல் இருப்பதனாலே வருகிற தண்டனையில் இருந்து இன்றைக்கு இயேசு நம்மை விடுவித்திருக்கிறார். மறுபடியும் நமக்கு சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த கையெழுத்தை இயேசு குலைத்து போட்டாரு. அதை நம்முடைய நடுவில் இராதபடி எடுத்துட்டாரு. சிலுவையிலே அதை போய் ஆணி அடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிருபையின் நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தைரியமாய் வாழ வேண்டிய நாட்கள். தைரியமாய் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஏன்னா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, எந்த துரைத்தனத்தை சொல்றாரு? பிசாசின் துரைத்தனம். துரைத்தனம் சொன்னால் கவர்மெண்ட்டா. அப்போது பிசாசின் கவர்மெண்ட்னு சொன்னால் அதுக்கு ஒரு அதிகாரம். இதையெல்லாம் இயேசு உரிந்து கொண்டாராம். அவனை வெளியங்கரங்கமான கோலமாக்கினாராம். ஸோ அதையும் சிலுவையிலே ஆணி அடைத்து அவைகளின் மேலே இயேசு வெற்றி பெற்றார் சொல்லி பார்க்கிறோம். வெற்றி பெற்று அதே அதிகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்து, அதே அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்து, நாமும் இதில் வெற்றி பெற முடியும் என்பதை உறுதி செய்திருக்கிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. 1 பேதுரு 2:9 நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை பார்த்தோம். நம்முடைய கிபி வாழ்க்கையுடைய அந்த ஒரு மகத்தான பொசிஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாமல் தான் இன்றைக்கி நிறையா கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 4 விஷயங்களே அங்கே எழுதுகிறாரு. 1, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோமா. 2, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோமா. 3வது, பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோமாம். அவருக்கு சொந்தமான ஜனமாய இப்போ நாம் இருக்கிறோம் அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கிபி வாழ்க்கை எவ்வளவு தூரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட சிறந்தவங்க, நம்மளை விட ஞானிகள், நம்மளை விட அறிவாளிகள், பணக்காரங்க, படித்தவங்க என்று எவ்வளவோ கோடி மக்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறாரே. ஸோ வி ஆர் ஸ்பெஷல், வி ஆர் யுனிக் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாம். 1, பழைய ஏற்பாட்டில் ராஜாவாக இருக்கிறவர் ஆசாரியராக இருக்க முடியாது. ஆசாரியராக இருக்கிறவர் ராஜாவாக இருக்க முடியாது. ராஜாவாகவும் ஆசாரியராகவும் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறது மெல்கிசேதேக் ஒருவர் தான். ஆனால் மெல்கிசேதேக் அந்த மெல்கிசேதேக் வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ புதிய ஏற்பாட்டில் இயேசு வரும்போது அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் வந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே அந்த ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு பொசிஷனை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு ராஜரீகம் அப்படி சொன்னால் நம்ம ஒரு ராஜா மாதிரி இருந்து நம்ம சத்ருவின் மேலும் நம்முடைய சூழ்நிலைகள் மேலும் நம்ம அதிகாரம் செலுத்தவும்
நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறானே, அந்த கட்டுகளை உடைத்து அவர்களை விடுதலை செய்து தேவனுடைய அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரவும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் நம்மை ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலே லேவியர் மாத்திரமல்ல, ஒன்லி த ஏரனிக் priesthood தான். ஆரோனுடைய குடும்பத்தில் வர்றவங்க தான் ஆசாரியர்களாக இருக்க முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாரையுமே அவர் ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறாரு. என்ன, மனிதர்களுக்காக நம்ம தேவனிடத்திலே நேரடியாய் போக முடியும். அவருடைய கிருபாசனத்திலே தைரியமாக நம்ம கிட்டி சேரத்தக்க ரீதியிலே கர்த்தர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறாரு. தேவனுடைய பிரதிநிதிகளாக மனிதரிடத்திலே போகும்படியாய் கர்த்தர் நம்மை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பரிசுத்த ஜாதி, நம்ம ஊரில் ஜாதி, இன்னைக்கு ஜாதியை வச்சுதே தான் ஆளுகை செய்கிறாங்க. ஓகே, ஜாதி வாரி கணக்கெடுப்பு, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் தான், ரைட். இந்த மாதிரி ஜாதி ஜாதியாய் பிரித்து ஜனங்களை ஆளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு பரிசுத்த ஜாதியாய் தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோமா. ஸோ நம்முடைய ப்ரிவிலேஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு தேவன் ஏன் இதை செய்கிறாரு, சாரி, அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னால் 16வது வசனத்தில் முடிக்கும்போது, அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. ஸோ த ஹோல் சாமுடைய கான்செப்டே இதுதான், தீமே இதுதான். நாம் ஜெபம் பண்ணணும், நம்ம தேவனை நோக்கி அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தீமாக காணப்படுகிறது. ஸோ காட் ஹஸ் டு பி ஆல்வேஸ் இன் த சென்டர் ஆஃப் அவர் லைஃப்ஸ். And okay, we have to give him the honor that is due unto his name அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இதோடு கூட இன்றைக்குரிய பாடத்தை முடித்துக்கொள்வோம். ஸோ முதல் சினாரியோவை நம்ம பார்த்துட்டோம். அவங்க பாலைவனத்திலே தண்ணீர் தவணத்தோடு கூட பசியோடு கூட போகிற இடம் தெரியாமல் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு ஒரு வழியை காண்பித்து அவர்களுக்கு ஒரு துணையை கொடுத்து மோசே, ஆரோன் என்பவர்களுடைய லீடர்ஷிப்பின் கீழாக அவர்களை வழிநடத்தி போய் சேர வேண்டிய ஊரிலே சேர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் வழி தெரியாமல் அநேக நேரங்களிலே நம்ம விழித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. ரெண்டாவது சினாரியோவில் வரும்போது அவங்க சத்துருக்களினாலே அடிமைகள் ஆக்கப்பட்டு சங்கிலினாலே கட்டப்பட்டு அந்தகாரத்திலே இருந்தாங்க. பயங்கரமான வாதைகள், பாடுகள், பிரச்சனைகள், அதனாலே அவங்க தாழ்த்தப்பட்டாங்க. ஆனால் அவங்க தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவன் வந்து அவர்களை விடுதலை செய்து இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், சங்கிலிகளை உடைத்தார், அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே காரியத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறாரு. பாவத்தின் அந்த இருள் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு பலவிதமான காரியங்களில் இன்றைக்கி நம்ம மாட்டிக்கொண்டு இருக்க சான்சஸ் இருக்குது. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், பிஸ்னஸில் ப்ராப்ளமாக இருக்கலாம், முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து இந்த கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆனால் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஓவர் டு யூ பிரதர் குமார். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். சிஸ்டர் மரியா ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே தகப்பனே, எல்லா காரியத்தின் நடுவிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு பின்பாக. பிரதர் கேட்கலீங்களா? இப்ப கேக்குது சிஸ்டர். தேங்க்யூ. ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே, அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருந்தோமோ அதை ஆண்டவரே தகப்பனே முற்றுமையாக மாற்றி ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு பின்பாக ராஜரீகம் செய்யப்பட்ட ஆசாரிய கூட்டமாக ஆண்டவரே உமக்கு பிரியமான மக்களாக ஆண்டவரே தகப்பனே புத்திர சுவிகாரத்தை பெற்ற ஆண்டவரே தகப்பனே அந்த அபிஷேகத்தின் நாளும் ஆண்டவரே நாங்கள் மாறி உம்மை துதித்து ஒவ்வொரு நாளும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து செய்ய போகிற காரியங்களுக்கு உமக்கு நன்றி
செலுத்தி அப்பா ஆண்டவரே முழு மனதோடு ஆண்டவரே உம்மை வர்ஷிப் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே எத்தனை இடத்துல இருந்து நீங்க எங்களை எடுத்து வந்திருக்கீங்கப்பா. எங்க பழைய பாவங்கள்ல இருந்து நீங்க எடுத்திருக்கீங்க ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நீங்க எங்களை அழைச்சிருக்கீங்கப்பா ஆண்டவரே. அதை நாங்க ஒரு நாளும் மறக்காதபடிக்கப்பா எந்த நிலையில இருந்து நாங்க மேல வந்தோங்கிறத நினைத்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. நீரே எங்களை நீங்க வழி நடத்துங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு வசனத்தின்படி ஆண்டவரே எல்லா டூஸையும் டோன்ஸையும் ஆண்டவரே தகப்பனே எங்கள் இருதயத்தின் பலகைகளில் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அதை ஃபாலோ பண்ண கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே இரு இடத்துல வந்து நாங்க எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதப்பா ஆண்டவரே. உம்மை நோக்கி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நியூட்ரலா எங்களால இருக்கவே முடியாது சுவாமி. ஆண்டவரே உண்மையே தேடி ஓட உமக்காக வாழ உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கேட்கிற வசனத்தின்படி எங்களுடைய இருதயங்களை பண்படுத்துங்க. அதே மாதிரி செய்ய கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியே உட்காராத படிக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாங்குற மன்னாவின்படி ஆண்டவரே முன்னோக்கி செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. நீங்க வழி நடத்துங்கப்பா. ஒரு சிறு கூட்ட ஜனமா இருந்தாலும் ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்த கொண்டு போகிற ஜனம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. வார்த்தையை கொடுத்த தாசனம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இன்னும் ஞானத்தினால் நிரப்புவீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. ஃபேமிலியை பிளஸ் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்கள் அப்பா ஆண்டவரே. எல்லா தேவைகள் அப்பா ஆண்டவரே. ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த நேரத்தை ஒதுக்கி உட்காராங்கப்பா. அந்த காரியத்தின் நிமித்தம் உம்முடைய ஞானத்தினால் நாங்கள் நிரம்பி ஆண்டவரே முன்னோக்கி செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. எந்த இடத்துல வழி நின்று வழி தப்பி நிற்காத படிக்கும் ஆண்டவரே. எந்த இடத்துல நின்று விடாத படிக்கப்பா தேக்க நிலை எங்களுக்குள்ள காணாத படிக்கு எங்களை நீங்க வழி நடத்துங்க சுவாமி. பொறுப்பெடுத்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. எல்லா காரியத்தையும் பாதப்படியில வைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen, amen. Thank you, sister. Thank you, pastor. Have a wonderful day. Thank you. God bless you all.